உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் இல்லை, இப்பதான் மீட் பண்ண ஒன்னு மார்கனுக்காக. கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. எனக்கு நிறைய வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இன்டர்வியூல உள்ள சிரிக்கிறீங்க, ஜாலியா பேசுறீங்க, படத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. நான் 24/7 வேலையா இருக்கிறதுனால என்னோட ரிலாக்ஸேஷன் உங்களை பாக்குறது தான். இன்டர்வியூல நிறைய பேர் நீங்க ரீசெண்டா கவனிச்சிருக்கலாம், ரொம்ப அதிகமா சிரிக்கிறேன், காமெடி பண்றேன். படத்தை தானா பேசிக்கும், படம் எப்படி இருக்கணும் அதை பத்தி நம்ம பேசி பண்றதை விட யாராவது ஒருத்தர் அன்பா பழகணும் பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு. உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ள இருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது, என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது, எல்லாரும் எனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க, அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கேன். பயப்படலாம் இல்லை, என்ன தம்பிலாம் ஏதாவது ஒன்று கேட்பாரு, சந்தோஷமா இவருக்கு அதுக்கு பதில் சொல்றேன். ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்க கொடுக்குறீங்க. அப்படி என்ன நான் உணர்றேன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நிறைய எனக்கு பண்ணிருக்கீங்கன்றதுதான் உண்மை ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னொரு தடவை சொல்றேன், நான் ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான். சூப்பர் மேன்ல பயங்கர டேலண்டட் ஆக்டர்ஸ் நானே என்னால பார்த்திருக்கேன். பட் எனக்கு நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சிருக்கீங்க. அதை பண்ணி என்னை 25 படம் நடிக்கிற வரைக்கும் ஆக்டரா நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையான மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் தமிழ்ல நான் மனசுல என்னோட நாலேஜுக்கு நான் ரீட் பண்ற டாப் 5 ஃபிலிம்ஸ் ஒரு படம் அருவியை பார்த்து உண்மையிலே மிரண்டுட்டேன். ஆக்சுவலா பார்த்து நைட்டு 2 o'clock பார்த்து முடிச்சேன் பிரபு. ஒரு 3-4 தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். அந்த திருநங்கைகள் பத்தி நீங்க அப்ரோச் பண்ண விதம், வாழ்க்கையை பத்தி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம். படத்தை தாண்டி உங்க கருத்து இருக்கு இல்லையா, எண்ணற்ற எண்ண கலவைகளை உள்ள அவர் மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கு பல டைமென்ஷன்ல. ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டுல அவ்வளவு பேப்பர், பொலிட்டிக்கலை பத்தி அவ்வளவு நாலேஜ், மனிதத்தை பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் நெறிகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருண் பிரபு எவ்வளவு லிமிட்டா பேசுறாருன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளவு நாலேஜபிள் பர்சன். நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா அருவிய. வாழ் பார்த்தேன் அருண் பிரபு, வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ பர்சன் எண்ணத்துல அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது. இந்த சக்தி திருமணம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் தானே, நான் வேலையை பார்த்துட்டு போயிருந்தேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்ல இருக்கா, கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டருக்கு பட்ஜெட்டை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலா. ஆனா அவர் கேட்டுட்டே இருப்பாரு. நான் சொல்லுவேன், பிரபு நான் பரவாயில்ல, ஒரு படமா இருக்குமா, எந்த மாதிரி அரசியல் பேச போகுது? மக்களோட அரசியல் பேசுறாங்க சார். ஆக்சுவலா நாட்டுல என்ன நடக்குது ஜென்ரலி அப்படின்ற மாதிரி மக்களோட அரசியல் பேசக்கூடிய கதையா இருக்கும். அருண் பிரபு கரெக்டா சொல்றது சொல்லி நீங்க சார் சார் அதான் சார் விஜயண்டி சார். சார் இப்ப செப்டம்பர் 5 படம் 5th ரிலீஸ் பண்றீங்க. அதே மாதிரிதான் பராசக்தி படமும் 5th ரிலீஸ் பண்றாங்க செப்டம்பர். ஏற்கனவே அந்த ஒரு டைட்டில் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்றோம், நீங்க சொல்ற மாதிரி இருக்காதீங்க, நாங்க ஹாப்பியா இருக்கோம். ஓகே சார், உடம்புக்கு நல்லா இருக்கும். சரிங்க சார். இப்ப என்னன்னா அவங்க பெரிய படம் வரும்போது நம்ம தியேட்டர் கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். உங்களுக்கு என்ன உங்க பேண்டனா உங்க பெரிய தியேட்டருக்கு நீங்க எதிர்பார்ப்பீங்க. எப்படி இதை சரி பண்ண போறீங்க? உண்மை சரி பண்ற மாதிரி தான் ஒண்ணும் இல்லப்பா. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 தியேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு 600 தியேட்டர், நமக்கு ஒரு 400 தியேட்டர் கிடைக்கும். ஸ்டில் கிடைக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. பிளஸ் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே ஒன்னா வந்தா தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. தமிழ் ஒரு படம் வந்தா நீங்க எப்படி உங்க பசிக்கு ஃபீல் பண்ணணும் இல்லையா, அதனால எங்க படம் இருக்கும் அவங்க படம் வரும். ஒருத்தரை மாத்தி வெல்கம் பண்ணிட்டு தான் வரும். சரி, ஒரே நாள்ல ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகிறது சகஜம் தானே. ஐ திங்க் மார்கன் ரிலீஸ் ஆகும்போது கூட வேற படம் ரிலீஸ் ஆச்சு, டிஎன்ஏ ரிலீஸ் ஆச்சு, குபேரா ரிலீஸ் ஆச்சுன்ற மாதிரி எல்லா படமும் வரணும், மக்கள் எல்லாம் பாக்குறது சந்தோஷமா இருக்கட்டும். எல்லா ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணும், அவங்களும் காசு போட்டிருக்காங்க, அவங்க படமும் சரியான டேட்டை ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்றதுனால அவங்களே நான் வரவேற்கிறேன். நானும் ஓரமா வந்துட்டு போயிடுறேன்.